ஆரிஷா இட்லி பொடி, பருப்பு பொடி, கொள்ளு இட்லி பொடி செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ டெலிவரி கொடுக்கணுமா? கொரியரில் போட்டு நான் போகிறப்ப கொடுத்துறேன். இன்றைக்கி பண்ண சாம்பார் தூள் பார்த்து கேட்டிருக்காங்க போல இருக்குது. இப்போ தான் இப்போ மதியானம் பண்ணிவிட்டு வந்தேன். அதில் 4 பேர் கேட்டிருக்காங்க. அப்புறம் குழம்பு தூள் கேட்டிருக்காங்க. அது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ எடுத்துன்னு போயிடுவாங்க. கொரியர் போட்டால் எடுத்துன்னு கொடுத்துருவாங்க. நல்லா வாசனையாக இருக்குல்ல இது இட்லி பொடி, பருப்பு பொடி. ஓகே ஓகே ஓகே. வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட்டு, ஓகே. இன்றைக்கி வந்து ப்ரோக்ராம் கிளம்பிட்டேன் நான். சரி, கிளம்புறதுக்குள்ளே அந்த இதெல்லாம் கொரியர் பண்ணி தந்துடுவாங்க. திரும்பி கொடுத்துட்டு அப்படியே போயிடுவேன். இன்றைக்கி மதியானம் சாம்பார் தூள் செஞ்சு எடுத்துன்னு வந்தேன். நான் சாம்பார் நல்லா சொல்லியிருந்தேன். உடனே அங்கேருந்து நிறைய பேர் கால் பண்ணி அரை கிலோ சாம்பார் தூள் கேட்டிருக்காங்க. நீங்களும் வாங்கி ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஒன்று பாண்டிச்சேரி போகுது, ஒன்று நீலாங்கரை, ஒன்று கோயம்புத்தூர் எங்கே போகுது, வேலூர். நிறைய பேர் கேட்டிருக்காங்க. திரும்ப கொடுத்துட்டு அப்படியே நான் ப்ரோக்ராம் போகிறேன். ப்ரோக்ராம் இன்றைக்கி வந்து எனக்கு எங்கன்னா செம்பாக்கம், தாம்பரம் கிட்டே இருக்கிற செம்பாக்கம் தான் இன்றைக்கி ப்ரோக்ராம். ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண நைட்டு 10 மணிக்கு போகும். அந்த ப்ரோக்ராம் கிளம்பிட்டேன். சரி, கூப்பிட்டு வந்துட்டுங்களா? கிளம்பிட்டேன். அதை நீ பேக் பண்ணி கொடுத்து நான் திரும்ப கொடுத்துட்டு போயிட்டேன், ஓகேவா? பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே. நான் ப்ரோக்ராம் இருக்கு இன்றைக்கி, போய்ட்டு வந்துட்டேன். அன்னி 7:30 மணிக்கா தோசை விட்டு தருவாங்க. தோசை சாம்பார், ஓகே. போய்ட்டு வரட்டேன். டைம் ஆகிடுச்சு. சரி, நான் பார்த்து போகிறேன். பத்திரமா இருண்ணா. அன்னி தோசை விட்டு தருவாங்க. சூரியகிட்ட சொல்லிட்டு போகணும். பார்த்து போகிறேன்ப்பா. இங்கே நான் கொரியர் கொடுக்குறது, எஸ்டி கொரியர். நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே தான் செம்ம டிராஃபிக் வரப்போ. இதில் போனால் கோயில் வரும். இதான் ஸ்டேஜ்னு நினைக்கிறேன். இங்கே தான் கரெக்டாக வந்துட்டேன். இன்னும் யாரையும் காணும். 6:30 மணி ப்ரோக்ராம். மணி இப்போ பாருங்கள் 5:30. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்னாடியே வந்துடணும். நீங்கள் எப்போவுமே எல்லா இடத்துக்கும் சேஃப்டியாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். ஒரு 1 மணி நேரம் முன்னாடி வந்துட்டேன். ஸோ ரிலாக்ஸாக இருப்பேன். இங்கேருந்து கொஞ்சம் கோயில் கீழே திரும்பினா நிறைய மார்க்கெட் மாதிரி இருக்குது. அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டேன். அங்கெல்லாம் ஒன்றும் போகிற இடம் இல்லை. ஒரு நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணால் ஒன்று வர மாதிரி இருக்கும். அதான் இங்கே பாத்ரூம் போனால் வந்தேன். நம்ம நினச்ச இடத்துல ஜென்ஸு போயிடும். லேடிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க பாவம். அதான் அப்படியே கிட்டத்தட்ட எதுவும் நான் 1/2 கிலோமீட்டர் தேடின்னு வந்தேன். இந்த மாதிரி காலியாக நடத்தேன். ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். வெயிட் பண்ணோம் யார் வராங்க யார் வரணுன்ட்டு. நம்ம ராஜி, வடிவேல் சேகர், ஸ்டீவ் பால் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. சரி, நம்ம கோயில்கிட்ட போகலாம். அங்கே வீடியோ எடுக்க முடியலனால ஒரே சவுண்டு பயங்கரமாக இருக்குது. அது அந்த சவுண்ட் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். அதுக்கு தான். சரி, இங்கே காற்று நல்லா ஒருத்தங்க நிற்கலான்ட்டு இப்படி தான் வரணும். சேகர் வந்தால் அவ்வளோ தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் முடிவு வந்துச்சுன்னா விற்கு தேவையில்லை. இப்போ நீ விற்கு போட்டு பண்ண நினைக்கிறேன். நான் இப்படி தான் வரணும் சேகர் எப்படி இருந்தாலும். இந்த இடம் பேர் கரெக்டாக செம்பாக்கம், ராஜ கீழ்ப்பாக்கம் தாண்டி செம்பாக்கம்னு வருது. இங்கே தான் ப்ரோக்ராம். சவுண்டு கேட்குதுங்களா? கிட்ட போக நான் பேசுறது ஒன்றுமே கேட்காது. இந்த கோயிலில் தான் இன்றைக்கி விசேஷம். ஸோ மேடை எங்கே போட்டிருக்காங்கன்னா எடுத்துப்பாங்க. இங்கே மேடை. சேக வரலையே, என்ன யாரும் வரலையே. தான் பார்த்துட்டு இருக்கேன். நம்ம ஆளுங்களாம் வந்துட்டு இருப்பாங்க. டான்ஸ் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. இடம் சின்ன இடம். என் வண்டி எங்கே நிற்க வச்சேன் பாருங்கள். இடம் இல்லை வண்டி நிற்க வைக்கிறதுக்கு. பேக் வச்சுட்டு போயிட்டேன். ஓகே, நம்ம ஸ்டீப்பாலும் அவங்க ஒய்ஃப் வந்துட்டாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ராஜி வந்துட்டு இருக்காரு. டைம் ஆகிட்டுருக்குன்னு வரல. மேக்கப் போகிறதே இடம் பார்த்துட்டு இருக்கோம். மேக்கப் போகிறதே இடம் இல்லை. ஒரு சின்ன இடம் இருக்குது. ஜென்ஸு அங்கேயே, லேடிஸு அங்கேயே. சுத்தமாக காற்றே போகாது. அந்த மாதிரி இருக்குது. இங்கே ஸ்க்ரீன் தொங்க விட்ருக்காங்களா?
உள்ளே போனால் அப்போ தெரியும் பாருங்கள். என் பேக் இங்கே தான் வச்சுருக்கேன். இங்கே தான் மேக்கப் போடணும். இங்கே இடத்துல ஃபேன் கூட இல்லை பாருங்க ஃபுல்லாக. இல்லை ரொம்ப கஷ்டம் இங்கே மேக்கப் போகிற ஸ்டேஜ் தான். என் பேக் இங்கே வச்சிட்டேன் நான். அந்த முடியல இங்கே ஒரு ரூம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க கோயில் பக்கத்துலேயே ஒரு சின்ன ரூம். ஃபேன் இல்லை, லைட் மட்டும் போடுறாங்க. நம்மளோட நிலைமை அதுதான். டக்குன்னு ஒரு இடம் கரெக்டாக கிடைக்காது. சேகர் வந்துட்டார். வணக்கம் சேகர். வணக்கம் வணக்கண்ணா. எவ்வளோ பேர் மூட்டை தூக்கி வராரு பார்த்து. அந்த இடம் இல்லை அங்கே. அப்படியா? இங்கே தான் அங்கே சுத்தமாக இடமே இல்லை. அது ஒரு பேக் போக முடியாது. அது இங்கே இடம் வாங்கியாச்சு. இங்கே லைட் போட்டுன்னு இருக்காங்க. போட்ட அப்புறம் பண்ணிக்கலாம். ராஜி தான் பேசுகிறேன். ராஜி பேசுகிறேன். டான்ஸ் அகாடமி ஆனந்த் பாடல் நிகழ்ச்சி இன்னும் சில நிகழ்ச்சி சீக்கிரம் திருப்பணும். ஸ்டேஜ் அங்கே இருக்குது. ஸ்டேஜ் எப்படி நடந்து போகிறது சரிண்ணா. தான் ஒரு பெரிய கஷ்டம் இடம் கிடைக்கிறது. தேடிக்கிட்டு கண்டுபிடிச்சி இந்த ஒரு வீட்டில் கேட்டோம். இந்த வீட்டில் இடம் கொடுத்துறாங்க. அதுவும் ஒரு வளாண்டால சவுண்ட் இருக்கிறத நான் பேச முடியாது. எதுவும் கேட்க நீ எம்ஜிஆரா? சரி சரி. விழா குழல் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு சிறந்த முறையில் நீங்கள் லைட் போட்டாங்களா? ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் ராஜேஷ் அவர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு சிறந்த முறையில் விநாயகர் கேட்ட போகிறேன். அமைத்துக் கொண்டிருக்கும் கண்டியத்துக்கு போடுப்போம். நாங்கள் போய் மேக்கப் கொடுக்குறேன். அதிகாரி அவர்களுக்கும் நம்மளும் அந்த இடம் செட்டாக சொல்லி இந்த இடத்துக்கு வந்தாச்சு. ஆரம்பிக்க உள்ளதால் ஆங்காங்கே மேக்கப் முடிய போகுது. ஒரு ஃபேன் தான் நல்லாயிருக்கும். விநாயகர் போட்டு வந்துட்டாரு. ஐயோ சரி, இதுவே நல்லா தான் இருக்கு. என்ன அந்த பக்கம் வர முடியல. இல்லாட்டி வீடியோ எடுத்திருப்பேன். அந்த பக்கம் வர முடியல. இங்கே நின்று நான். பிரியா நீனா எடுத்துருக்கலாம்ல. இருக்கா எனக்கு அனுப்பு. விநாயகர் போட்டு வந்துட்டாரு. ஐயோ சரி, இதுவே நல்லா தான் இருக்கு. என்ன அந்த பக்கம் வர முடியல. இல்லாட்டி வீடியோ எடுத்திருப்பேன். அந்த பக்கம் வர முடியல. இங்கே நின்று நான். பிரியா நீனா எடுத்துருக்கலாம்ல. இருக்கா எனக்கு அனுப்பு. ஒவ்வொருத்தரும் ஆடுறாங்க. எல்லாருடைய பேரும் கடைசியாக நான் சொல்றேன். உங்களுக்கு யாரை பிடிக்குதுன்னு சொல்லுங்க. இப்போ எல்லாருமே வந்து அந்த மேட்ல உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வாய்ப்பினை அளித்த அசோக் பில்டர்ஸ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததான் ஒரு சகலக்கலா வல்லவர் தான் வரப்போறார் மேடைக்கு. டிஆர்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? பிடிக்குமா இல்லையா? சத்தம் பத்தலையே. ஆமாவா? அவருக்கு ஒரு கை தட்டு. தேங்க்யூ. நான் டாடா யூனிவர்சிட்டி அடுத்து ஸ்ரீபால் வேற லெவல். அடுத்து அவர் தான் போறாரு. அடுத்து வந்து என்ன கேட்டா பாருங்க நீங்களே.
சொல்றேன் என்ன பண்ற போல இருக்கு சொல்றேன் எனக்கு ரொம்ப கூச்சமா சொல்லு தங்க பாஸ் பாஸ் ராத்திரி பண்ற மாதிரி கும்முன்னு இருக்கீங்க என்ன வந்து சொல்ற ராஸ்கல் எவ்வளவு அவனுக்கு இப்படி வந்து வருது ஒட்டு மூக்குத்தி நிட்டி கொண்டே வச்சிருக்கீங்க தோட ஆளி பண்றாங்க ஏதாவது பண்ணி அண்ணி அசுங்க பசங்க என்னடா பண்றீங்க மூட்டையை தூக்க முடியலையா இப்ப எந்த மூட்டையை தூக்க பேசாம எல்லாம் ஜிம்பாடிடா ஜிம்பாடி ஆம்ஸ் பாத்தியா நீ வீட்டுல போய் தனியா தொங்கு உன்னை தொங்க விட்டு ஒரு கையை பறி கொடுக்குறக்க சமைக்க பத்தியாடா குத்துடா வருதா குத்துவான் போல் இருக்கு பாறை முடிஞ்சிருக்கேன் முல்ல சின்ன பசங்க குத்தனா எப்படி வலிக்கும் அவரை குத்த சொல்லுங்க முண்டு பையன் எப்படி கோர்த்து விடுது பாரு சின்ன பையன் ஸ்ட்ரைட்டா வகுத்துல ஒரு பஞ்சு ஒண்ணு பண்ணு அதெல்லாம் வேண்டாப்பா பரவாயில்ல பண்ணு சொன்னா கேளு அதெல்லாம் வேண்டாம் ஏன் கை முடிஞ்சிடும் பயப்படுறியா அப்படி முடிஞ்சா புத்தூர் செலவனா ஏத்துக்கிறேன் பண்ணு அடிதடி எல்லாம் விட்டப்பா நான் விடல இல்ல சொன்னா கேட்க மாட்டேங்கிற இது பஞ்சு இல்ல திஞ்சு சொல்லி நடக்கிற இடம்ப்பா குத்த சொன்னா கொலவரியோட குத்தி உள்ள இருக்க யூரின் டேங்க் உடைக்கிறேன் போய சாரி ஒரு பயம் குடும்பம் நடத்த முடியாது ஒரு சோழ வைக்க முடியாது தெரிஞ்சுக்க உள்ள வேற என்னங்க உடஞ்சிச்சோ எல்லாம் ஒன்னால வலிக்கலையே சின்ன பொண்ணு யாரும் சத்தப்பா இருந்து மனிதன் என்றால் மனிதன் இறையாய் அழிப்பாரா மிருக ஜாதியில் பிறந்த மனிதா தேவஜோதை முடிஞ்சிச்சு மயிலெண்ணெய் காதலி எம்மாடி ஆத்தாடி தண்டனகா ஃபினிஷ் இந்த ஆடியோ இந்த நடன நிகழ்ச்சி சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு ஆலய பொருளாளர் கௌதமன் அவர்கள் சால்வை அணிவிப்பார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர் சூப்பர் ராஜேஷ் அவர்களுக்கு ஆலய செயலாளர் தமிழர் அவர்கள் சால்வை அணிவிப்பார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். சூப்பர் சூப்பர் நீ ப்ரோக்ராம் சூப்பர் நடந்துச்சு. நம்மளுக்கு ப்ரோக்ராம் தந்தது வந்து நம்ம பொற்செல்வி மேடம். வேறு லெவல் ப்ரோக்ராம் நடந்துச்சு மேடம். இன்னைக்கு ப்ரோக்ராம் சூப்பர் நடந்துச்சு, வேறு லெவல். எனக்கு ப்ரோக்ராம் கொடுத்த பொற்செல்வி மேடமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலாக எங்கள் ஆர்ஜி வேறு லெவலில் பண்ணாங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்மா. நாளைக்கு உங்களது மியூசிக் கச்சேரி இருக்குல்லைங்க? ஆமாம் ஆமாம் ஓகே நைட் நாளைக்கு டேட் வாங்கியிருக்கேன், நான் வந்துடுறேன். ஸோ அப்புறம் நல்லா முடிஞ்சிச்சா? தேங்க்யூப்பா தேங்க்யூ. நைட்டு இங்கே சாப்பாடு டிஃபன் தோசை உப்புமா கிச்சடி எல்லாமே. வாங்க சாப்பிட்லாம். மணி என்னாச்சுன்னா 10:45. நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்குது, கிரான்மில் ஒரு ப்ரோக்ராம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஓகே பாய் சேகரே. சூப்பரா சூப்பரா போச்சு நிகழ்ச்சி, வேற லெவல். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு.
வீட்டுக்கு வரப்போ நைட்டு மணி 12 டைம் பாருங்க. இது மாதிரி தான் அவன் வீட்டுக்கு வர்றதுக்கு. பன்னெண்டு மணிக்கு ரோடே சைலண்ட் ஆகிடுச்சு. நிறுத்தட்டேன். மணி 12 தூங்காமல் என்ன பண்ணுற? ஆ தூங்கலையா? எனக்கோசம் வெயிட் பண்ணுறியா? குட் நைட். என்ன பாரு தூக்க கலக்கமா? சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? எத்தனை? சரி தூங்கு தூங்கு தூக்கு. குட் நைட். ஆ நாளை 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 ஓகே, நாளை காலை கொண்டு பண்ணி தூவியா? குட் நைட். மோசம் நல்லா இருக்கு எனக்கு இல்லை. ஏன்னா நைட்டு 12 மணி மூச்சுட்டு இருக்கான் பாருங்க. சரி தூங்கு. குட் நைட் குட் நைட். நாளை காலை ஒன்றை பண்ணி ஓகே. குட் நைட். தூங்கு 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 தூங்கு. எனக்கோசம் வெயிட் பண்ணணும் தானே. 12 ஆயிடுச்சிங்களா? இப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து துவச்சி அலசி போடணும். சரி சரி. ட்ரெஸ் எல்லாம் இப்போ இதே ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அலசி துவச்சி போட்டு காய வச்சு நாளைக்கு சாயங்காலம் வந்து நீலாங்கரை இங்கே திருவான்மூர் தாண்டி ஒரு இடத்துல ஒரு ஏதோ ஹோட்டல் சொன்னாங்க, அங்கே ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ ஒரு இடம், அங்கே நாளைக்கு ப்ரோக்ராம் இருக்குது. எல்ஆர் வித் நாகராஜ், விஜய் டிவி எல்லாம் நாகராஜ் அவர் தான் கொடுத்துருக்காரு. நாளைக்கு போகணும். ஓகே குட் நைட் சூரி. நாளை காலை குண்டை பண்ணி சுடு தண்ணி ஓகே. ஓகே குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். நான் தூங்க. பார்த்துங்க பத்திரமா சூர்யாவை. நான் கீழேருந்து பார்த்துக்கிறேன், நீ மேலேருந்து பார்த்துங்க. 12 தூங்குறானா பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக முழிக்கிறது. அவனுக்கு தூங்குறப்போ அதை எழுப்புறது இல்லை. ஒரு சமயம் டிஃபன் குளிச்சுட்டு உட்காரும், அப்படியே தூங்கிடுவான். விட்டுரும் நான். சரி தூங்குடான்ட்டு. குட் நைட். படு படு படு. உட்காந்து தூங்காத படு. ஓகே.